OPPO Reno10 சீரிஸை இப்போ அஃபிஷியலி லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி புதுசாக என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் த சீரிஸ் OPPO Reno10 Pro Plus உடைய அன்பாக்சிங்கை பார்த்தலாம். இந்த வீடியோவில் நான் OPPO கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வெறும் அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டுமே. ஸோ பாக்ஸில் பின்பக்கமாக உங்களுக்கு 12GB 256GB மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இது ஒரே வேரியன்ட் மட்டும் தான் வந்து லான்ச் ஆகுது. அண்ட் இது சில்வரி கிரே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு கலரும் வருது. எக்ஸாக்ட்லி என்னென்ன கலர் வருதுன்றதும் காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு டிசைன் தான். இதை பக்கம் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் போட்டு இந்த டிசைனை மறைப்பீங்களான்னு தெரியல. பட் அந்த கேஸ் வந்து இருக்கு. கூடவே ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு. சார்ஜரை பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. டைப் A to டைப் C கான கேபிளும் இருக்கு. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டிக்கரும் வருதுங்க. இது ஃபோன் ஹோல் சீல் ஸ்டிக்கர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கர்வ்டு டிஸ்பிளேக்கெல்லாம் டெம்பர் கிளாஸ் ஈஸியாக வந்து கிடைக்காது இல்லைங்களா. அந்த UV டெம்பர் கிளாஸ் ஒட்டணும்னா அதுக்கு க்ளூ போட்டுட்டுலாம் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த க்ளூவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட உள்ளெல்லாம் வந்து போகாமல் இருக்கணும்னா இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அந்த கேப்பெல்லாம் வந்து சீல் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்ககிட்ட கர்வ்டு டிஸ்பிளே இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்றீங்க. 4700 mAh பேட்டரி இருக்கு. 100 வாட்கான சூப்பர் ஹூக் சார்ஜரும் கொடுத்திருக்காங்க. நீங்க 50% வரைக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு 9 minutes 30 seconds ஆகும்னு சொல்றாங்க. அண்ட் குறிப்பாக 100% சார்ஜ் ஆகிறதுக்கு approximately 27 minutes ஆகும். இதுல சூப்பர் ஹூக் S அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் மேனேஜ்மெண்ட் சிப்பை இதில் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது டிஸ்சார்ஜ் எஃபிஷியன்சியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டரியில நம்ம 100% வச்சுட்டு நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், 100% யூஸ் ஆகாது. அந்த மாதிரி சமயத்தில் 97.5% தான் நார்மலி வந்து யூஸ் ஆகும். பட் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால நீங்க 99.5% வரைக்கும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி OPPO கிளைம் பண்றாங்க. இதுக்காக 40க்கு மேற்பட்ட டெஸ்டிங் எல்லாம் செய்துட்டு டிவி ரெண்டுல சர்டிஃபிகேஷனும் இருக்கிறதா சொல்லிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது இதுல பெரிய வேப்பர் சேம்பர் லிக்விட் கூலிங்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. 1600 சார்ஜ் சைக்கிளுக்கு அப்புறமாகவும் நம்மளுக்கு 80% வரைக்குமே பேட்டரி மெயின்டைன் ஆகும்ன்றது போல OPPO இன்னொரு கிளைம் பண்றாங்க. இந்த OPPO Reno10 Pro Plusல நமக்கு Snapdragon 8+ Gen 1 வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல n_score அண்ட் நார்மல் மோட்ல எவ்வளவு _score வருதுன்றதை நீங்க வந்து பாக்குறீங்க. சோ கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் 13 லட்சத்துக்கான ஸ்கோரை வந்து கொடுத்திருக்காங்க, which is pretty good. கேமிங்னு பாத்தீங்கன்னா ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்ல நீங்க கேமிங் இதுல நல்லாவே விளையாடலாம். அண்ட் ஹீட்டிங்கும் நாங்க விளையாடின வரைக்கும் அந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணல. OPPO Reno சீரிஸ்ல கண்டிப்பா டிசைன் ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்கும். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா டிசைன் வந்து பின்பக்கமா கிளாஸ் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. கார்னிங் உள்ள கிளாஸ் 5 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 8.2 mm கான திக்னஸ் இருக்குங்க. பட் அந்த அளவுக்கு திக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகல. காரணம் என்னன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்ல கர்வியா கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேலயுமே அந்த கர்வ் வரதுனால நீங்க கையில பிடிக்கும்போது இன்னான் ஃபீலும் நல்லா இருக்கு. அண்ட் அந்த ரொம்ப திக்கான ஒரு போனை பிடிக்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்து கிடையாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டும் வந்து கையில் எடுக்கும்போது ஒரு 180-85 இருக்குமோன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 190க்கு மேலே தான் வந்துருக்கு. ஓகே, எனக்கு அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த கேமரா டிசைன் எப்பவுமே அந்த ரெனோவில் அந்த கேமராக்காகவே சம்திங் டிசைன் வந்து வித்தியாசமாக பண்ணுவாங்க. ஸோ இதுலையுமே ஒரு வித்தியாசமான புது டிசைன் மாதிரி தெரியுது. பட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்க. இந்த ஃபோனுடைய மிகப்பெரிய ஹைலைட்டே கேமரா தான். ஸோ கேமராவில் பிரைமரி கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு 50 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. Sony IMX 890 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் OS சப்போர்ட்டோட வருது. 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. மூணாவது சென்சர் தான் ரொம்ப முக்கியம். 64 MP 3x டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால 3x ஆப்டிகல் ஜூம் பண்ண முடியும், 6x வரைக்கும் லாஸ்லெஸ் ஜூம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியில இவங்க தான் தின்னஸ்ட் மற்றும் லைட்டஸ்ட் பெரிஸ்கோப் கேமரா போனை கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் இந்த போட்டோஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு இவங்க மேரி சிலிகான் X அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஓன் சிப்பை இதுலயுமே கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல நல்ல ஒரு கேமரா மாதிரி தாங்க தெரியுது. அவுட்டோர்ல நாங்க நிறைய இடங்கள்ல மாத்தி மாத்தி வந்து எடுத்து பார்த்திருந்தோம். ஸோ எல்லா இடங்களுமே டைனமிக் ரேஞ்ச் சூப்பராக இருக்கு. உங்களுக்கு ஷேடோ ஹைலைட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. பட் மற்றபடி நீங்கள் இமேஜ் பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ரொம்ப வேகமாக பண்ணுது, நல்லாவும் பண்ணுது. போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் அப்படின்னு தான் வந்து சொல்ல தோணுது. ஏன்னா இந்த இமேஜ்லாம் வந்து பாருங்கள், போர்ட்ரேட் ஷாட் தான். அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறது, இந்த நம்ம வால்பேப்பர்லாம் வைக்கிறது நல்லா இருக்குல்ல. அந்த இமேஜ் ப்ராசஸிங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அண்ட் நீங்கள் 3xல எடுக்கும் போதும் உங்களுக்கு கிளாரிட்டியும் வந்து கிடைக்குது. அந்த டெப்த்தும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஸோ ஓவராலாக ரியர் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அல்ட்ரா வைட் ஷாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஷிஃப்ட் கொஞ்சமாக இருந்தாலுமே உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு அல்ட்ரா வைட் டீசெண்டாக இருக்கு. இன் சென்சார் ஜூம் மூலியமாக நீங்கள் 1xலையோ 3xலையோ இல்லை 6xலையோ எடுத்த அந்த இமேஜை பார்க்கும்போது கூட டீட்டெயில்ஸ் வந்து நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே நம்மளுடைய ட்விட்டர்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் மார்க் மாம்ஸுடைய த்ரெட்ஸ் அங்கேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் உங்களுடைய ஃபீட்பேக்ஸும் வந்து கொடுத்துருந்தீங்க. இப்பயும் இது பார்க்கறதுக்குலாம் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. 4K 60ல ஆடியோ எப்படி இருக்குன்றதை கேளுங்க. அண்ட் வீடியோவும் எப்படி இருக்குன்னு பாருங்க. மழை வந்துட்டு இருக்கு, பட் இருந்தாலும் வாக் பண்றேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து பாருங்க. அப்படியே கொஞ்சம் ஜாகும் பண்றேன். அந்த ஸ்டெபிலிட்டி பாருங்க. 4K இது எப்படி இருக்கு? 1080 60ல அதே விஷயம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. கிளாரிட்டி எப்படி இருக்கு, பிளஸ் வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி, அண்ட் ரன் பண்ணும்போது
விசிபிலிட்டி எப்படி இருக்கு, இதுல அல்ட்ரா ஸ்டெடி ஆஃப்ல இருக்கு. இப்போ அதுவே ஸ்டெடி மோட் ஆன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். 1080-60ல எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. சீக்கிரம் தான் சாக்லேட். செல்ஃபிக்கு இதில் 32 மேப்ஸ்க்கான கேமரா இருக்குது. குவாலிட்டி எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு இப்படி இருக்குங்க. ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் லைட்டிங் கண்டிஷனில் இப்போ ஷேடோவில் இருந்து நான் வெயிலில் போகிறேன். இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஏன்னா ரெனோவில் எப்போவுமே கேமரா நல்லா இருக்கணும், பட் இதில் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். செல்ஃபியில் ஃபோட்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து எடுத்திருக்கு. உங்களுக்கு நல்லா வைடாகவும் இருக்குது. பேக்ரவுண்ட் ப்ராசஸிங் இதுலேயுமே வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஐ திங்க் மாரி சிலிகான் எக்ஸ் வந்து இந்த இடத்துலையுமே அதோடைய மேஜிக்கை காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோஸில் நிறைய இடங்களில். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். சப்போஸ் உங்களை யாருக்காச்சும் இதோடைய ரிவ்யூ வேணுமா அப்படின்றத சொல்லுங்கள். இன்கேஸ் முடிஞ்சதுன்னா இன்டெப்த்தாக கேமராக்காகவே தனியாக ஒரு வீடியோ பண்ண முடிஞ்சா நான் ட்ரை பண்ணுறேன். டிஸ்பிளே ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியமான ஒரு டிஸ்பிளேங்க. உங்களுக்கு நல்ல கர்வியான ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. எட்ஜஸ் எல்லாம் சைட்லலாம் பெசல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சின்னமே வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் டிஸ்பிளே மாதிரி வந்து தெரியுது. அவுட்டோர் யூசேஜ்லையுமே நல்லா இருக்குது. HDR-க்கான சப்போர்ட்டும் வந்து இருக்குது. அண்ட் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் உங்களுக்கு 1400 நிட்ஸ்க்கான பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. கொஞ்சம் கீழே தான் இருக்குது, ஆனால் வேகமாக இருக்குது. ப்ரோ XDR-க்கான ஆப்ஷனும் வந்து இருக்குது. பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ராப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு தோணுச்சு. பட் ஏற்கனவே இப்போ தான் 2 மொபைலை உடச்சி மாற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால் இதை என்ன டெஸ்ட் பண்ணலாம் பண்ண வேணாம். டிராகன் ட்ரைல் ஸ்டார் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. LPDDR5-க்கான RAM டைப் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் 3.1க்கான ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது Android 13 கொடுத்துருக்காங்க. அதற்கு மேலே கலர் OS 13.1 இருக்குது. இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கலர் OSல நம்ம பார்த்த அந்த எல்லா விதமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் எல்லாமே இருக்குங்க. அண்ட் ஸ்மார்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒருவேளை ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் லைவ் ட்ராக்கிங் பண்ணணும், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலே இதெல்லாம் காமிக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான ஆப் சப்போர்ட் பண்ணுற ஆப்ஸ்க்கு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு மல்டி ஸ்க்ரீன் கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்கோ சிஸ்டம்குள்ளே கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ஹான்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் டிஃபால்ட்டாக ஆனில் வச்சிருக்காங்க. நம்ம தான் ஆஃப் பண்ணணும். அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸும் தராங்க. நம்ம தான் அதை அன்இன்ஸ்டாலும் பண்ணணும். ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு OPPO உடைய சப்போர்ட்டும் இருக்குது சாஃப்ட்வேரில். நீங்கள் வந்து வேணும்னா கஸ்டமைஸ் சின்னதாக அந்த இன்டென்சிட்டி எவ்வளோ வேணுன்றதெல்லாம் வந்து மாற்றிக்கலாம். எனக்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் நல்லா இருந்தது. கனெக்டிவிட்டிக்கு Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.3 இருக்குது. NFC-யும் இருக்குது. அண்ட் 14 5G பேண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் வயர்லெஸ் சார்ஜிங் இதில் இல்லை. வலது பக்கமாக அந்த பவர் பட்டனில் சின்னதாக ஒரு லைனில் ஒரு க்ரீன் கலர் ஓப்போவுடைய அந்த ரெனோ ஸ்டைல் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் அதற்கு மேலே நமக்கு வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. டாக்டைல் ஃபீட்பேக் நல்லா இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IR பிளாஸ்ட் இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுக்குறாங்க. ஒரு செகண்டரி ஸ்பீக்கரும் வந்துருக்கு. இடது பக்கமாக எதுவுமே கிடையாது. கீழே பார்க்கும்போது நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூல் சிம் ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. உங்களால் மெமரி கார்டு போட முடியாது. பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. ஆடியோக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னா இந்த சவுண்டை கேளுங்க. கேட்க சவுண்ட் நல்லா இருந்தது. கூடவே உங்களுக்கு டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் உங்ககிட்ட ஒருவேளை கம்ஃபர்டபுள் டிவைசஸ் எல்லாம் இருக்குது, ஒரு TWS இயர்ஃபோன்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சிருக்கீங்கன்னா இன்னும் நல்ல குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் கிடைக்கும். இந்த விர்ச்சுவல் RAM எக்ஸ்பான்ஷன் அப்படின்ற பேரில் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. 40 ஆப்ஸ் வரைக்கும் நீங்கள் ரன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு கஷ்டம் வேணால் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோ வேரியன்ட் பாக்ஸ்லையுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ப்ரோ ப்ளஸ்ல என்னென்ன பார்த்தோமோ அதே மாதிரி விஷயங்கள் லைனாக வந்து இருக்குது. திரும்ப நான் சொல்ல விரும்பல, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபோன் மட்டும் இந்த கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த கலரோட இந்த கட் அவுட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் அந்த கேமரா போலவே இந்த கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஃபீல் கிடையாது. பார்க்கும்போது நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பேட்டர்ன் கிட்டத்தட்ட சிமிலராக இருந்தாலுமே பின்பக்கம் ஃப்ரேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் இருக்குது. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 185 கிராம் இருக்குது. திக்னஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7.89 mm இருக்கு. ஆனா கையில் எடுக்கும்போது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு சைடுமே நல்ல கர்வியா கொடுத்துருக்கிறதுனால அந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி தெரியலங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா இருக்கும். Reno10 ப்ராசஸர் போன வருஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராசஸரில் ஒன்று Snapdragon 778G தான் இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோரை பாருங்கள், நார்மல் மோட்லேயுமே சரி, ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்லேயுமே சரி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோர் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் கேமிங்க்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பல தடவை இந்த ப்ராசஸர் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4600 mAh கொடுத்துருக்காங்க. 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து வருது. 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 28 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுலேயுமே அந்த SuperVOOC S அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே கர்வ்டு டிஸ்பிளே தான், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. 950 nitsக்கான பிரைட்னஸ் இருக்கு. மற்றபடி உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஃபீல், உங்களுக்கு அந்த கலர்ஸ் பஞ்சினஸாக இருக்கட்டும், கலர்ஸ் எல்லாமே ரிச்சாக தான் வந்து தெரியுது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்கு.
ப்ரொடெக்ஷனுக்கு அதே டிராகன் ட்ரெயில் ஸ்டார் 2 இதுலையுமே இருக்கு. இந்த ப்ரோ வேரியண்ட்ல டிசைன் ஒன்றா இருந்தாலுமே கேமரா வேற மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா அதே கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லது. 50 மெகாபிக்சலுக்கான சோனி IMX 890 சொல்லக்கூடிய அந்த OIS சென்சரோட வருது இல்லைங்களா, அந்த சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கேமரான்னு பார்க்கும்போது செகண்ட் சென்சார் உங்களுக்கு 32 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி IMX 709 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்சர் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸை பார்க்கும்போது அவுட்டோரில் நல்ல லைட்டிங் எல்லாம் எடுத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி பார்க்குறதுக்கு சூப்பராக வருது. ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நல்லா வேகமாக வந்து ப்ராசஸ் ஆகுது. பின்பக்கம் எடுக்கும்போது பார்க்கும்போது பிளாக்காக தெரிஞ்சாலும் அது ஒயிட்டாக தெரிஞ்சாலுமே நல்ல ப்ராசஸிங் பண்ணி இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கேப்சர் பண்ணுது. டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்குது, டீட்டெயில்ஸும் நல்லா இருக்குது. அண்ட் கலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பாப்புட் ஆகுது. பட் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும். நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறதுக்கு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேமரா வந்து பிடிக்குங்க. 4K 30 fps ரியரில் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்குறதுக்கு ஆடியோ கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி அப்படி இருக்குன்றத வந்து பாருங்கள். இப்போ இதிலிருந்து நம்ம 1080 60 fps வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோலாம் கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். வேகமாக ஓகே. ஸோ இப்போது நம்ம அல்ட்ரா ஸ்டடி ஆன் பண்ணுவோம். இப்போ அல்ட்ரா ஸ்டடி ஆன் பண்ணிவிட்டு அதே மாதிரி வாக் பண்ணுறேன். லைக் போதும். இப்போ ஜாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. செல்ஃபியில் ரியரில் இருந்த அளவுக்கு கலர் வந்து கிடையாது. பட் இருந்தாலுமே பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல இமேஜ் வந்து கிடைக்குது. ஒரு டிஃபால்ட்டாக செல்ஃபியில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த குவாலிட்டி இதில் இருக்குது. இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே பார்க்குறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 1080p தான் வீடியோ எடுக்க முடியும். பட் ஸ்டில் கிளாரிட்டி ஒரு ப்ளாக்லாம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் இவ்வளோ தான் வந்து பண்ண முடியும். கலர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெயிலில் அண்ட் மரத்துக்கு கீழே இப்படி இருக்குங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு Android 13 கொடுத்துருக்காங்க. கலர் OS 13.1 தான் இருக்குது. ஏகப்பட்ட கஸ்டமைசேஷனும் இருக்குது. அண்ட் நிறைய விதமான ப்ரீஇன்ஸ்டால்ட் ஆப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. வேணான்றது நம்ம தான் வந்து எடுத்தாகணும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2 இதில் இருக்குது. ப்ரோவோடைய ஃபிசிக்கல் ஓரியும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். உங்களுக்கு வலது பக்கமாக அதே பவர் பட்டன் வித் Reno டச் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் லாக் கீ கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் செகண்டரி நாய்ஸ் கன்சன் மைக் இருக்குது. இங்கே அந்த ஸ்பீக்கர் இல்லை, அதில் இருந்தது. ஓகேவா. அண்ட் இடது பக்கமாக வந்து எதுவுமே கிடையாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கரும் இருக்குது. ஸ்பீக்கர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்குமே நல்ல லவுடாக இருக்குங்க. சர்ப்ரைசிங்லி சிங்கிள் ஸ்பீக்கர் இந்த அளவுக்கு லவுடாக இருக்குமோ தெரியல. லவுடாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் நல்லா ஷார்ப்பாக கேட்கணும்னா நீங்கள் ஒரு 80-85% வரைக்கும் வச்சு கேட்டிங்கனாலே லவுடாகவும் இருக்கும். நல்ல ஷார்ப்பான சவுண்ட் இருக்குது. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் கேமரா சாம்பிள்ஸும் காமிச்சிட்டேன். அண்ட் நிறைய பேர் ஒருவேளை அந்த கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டிரைவோட லிங்க் போட்டிருப்பேன். நீங்கள் அதையும் தாராளமாக வந்து செக் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலையுமே கேமரா குவாலிட்டியும் இந்த வாட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங் என்னன்றது இன்னும் எனக்கு வந்து தெரியலிங்க. ஸோ ப்ரைஸிங் மட்டும் இந்த வாட்டி கரெக்டாக வச்சாங்கன்னா ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன் ரெனோ சீரிஸில். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ப்ரைஸிங் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒருவேளை லான்ச் ஆகிருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரைஸிங்க்கு ரெண்டு ஃபோனும் எப்படி இருக்குன்ற உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.